எங்கும் நிறைந்த இறைவன் புகழ் வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனே போற்றி. எங்கள் இந்திய திருநாடு பாரத தேசம் வாழ்க, அனைத்து துறையிலும் வெல்க. எங்கள் தாய்மொழி தமிழ் வெல்க, வாழ்க நீடு, வாழிய வாழியவே. எங்கள் தமிழ்நாடு அனைத்து துறையிலும் வெல்க, வாழ்க என கூறி இன்றைய தினம் அனைவரும் இறையருளால் நான் பேச இருக்கின்ற இந்த இனிய தமிழ் பேச்சினை கேட்கின்ற மக்கள், தமிழ் மக்கள் அனைவருக்கும் மற்றும் இதன் பார்வையாளராக இருந்து இதை செவியுற்று கண்ணுறும் அனைத்து அன்பு மக்களுக்கும் என் அன்பான வணக்கம் கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம். மேலும் இந்நாளில் நமக்கு தேவையான ஒன்று, சமீபத்தில் நடந்த சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடினோம். அதைத் தொடர்ந்து பெண்களை பற்றி, பெண்கள் முன்னேற்றம் பற்றியும் அதற்காக உழைத்த பாடுபட்ட சான்றோர்களை பற்றியும் பேசி பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாகும் வகையில் நான் சான்றோர்களின் வழியிலே கூறுகிறேன் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகுக. செந்தமிழ்நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே. செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு. காவிரி தென் பண்ணை பாலாறு, காவிரி தென் பெண்ணை பாலாறு. தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திரு மீனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை பட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு. வாழ்க வாழ்க வாழ்கவே. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சர்வதேச உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. உலகெங்கிலும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது என்றாலும் நம் இந்திய திருநாட்டிலும் கொண்டாடப்பட்டது. நம் இந்தியாவில், பாரத தேசத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறார்கள். மருத்துவர், ஆசிரியர், பொறியியல் நிபுணர் மற்றும் கட்டடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, இயல் இசை, நாடகம், நடிப்புக்கலை மற்றும் செவிலியர் தொழில் மற்றும் சமூக தொண்டு எனப்படுகின்ற சமுதாய ஆர்வலர்களாக மிகச்சிறந்த பெண்மணிகளாக திகழ்கிறார்கள். என்றாலும் இந்த முன்னேற்றம் ஏன் நம் இந்தியாவை முதன்மை பெற்ற நாடாக இன்னும் ஆக்கவில்லை என்று இவ்வளவு வளங்கள், இவ்வளவு நன்னெறிகள் போதித்த மகான்கள்,
மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த இந்த நாடு ஏன் நம்பர் 1, இந்தியா ஏன் உலக நாடுகள் முதன்மை பெறவில்லை என்று அப்துல் கலாம் அவர்கள் சிந்தித்தார். எனவே அவர் அறிவியல் முன்னேற்றம் அனைத்து துறையிலும் ஆட்டோ ஓட்டுநராக கூட இருக்கிறார்கள் பெண்கள், பேருந்தில் நடத்துனர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு துறையிலும் சிறந்து விளங்குகின்ற ஆற்றல் பெண்களுக்கு இருக்கின்றது என்பதை சான்றோர்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும்படியாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் 10 வயதானால் வெளியில் விளையாட விடமாட்டார்கள். அது ஒரு வகையில் இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கல்வி கற்றாக வேண்டும், வெளியில் போயாக வேண்டும், நாம் வெளி உலக அனுபவத்தை பெற்றாக வேண்டும் பெண்கள் எல்லாம் என்று எப்படிப்பட்டவர்களால் பொதுமக்கள் சிந்தித்தார்கள் என்றால், வடநாட்டில் ராஜா ராம் மோகன் ராய் என்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி புனிதர் பிறந்தார். அவர் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பார்த்து மனம் வெதும்பி கண்ணீர் வடித்து குமுறினார், மனம் குமுறினார். 10 வயது குழந்தை 7 வயது குழந்தைக்கெல்லாம் திருமணம் செய்தார்கள், படிக்கவே அனுப்பவில்லை. அந்த 12 வயது பையன்கள் 14 வயது பையன்கள் எல்லாம் கணவனாக இருக்க என்ன தகுதி இருக்கிறது, என்ன ஒரு அனுபவம் இருக்கும், அவர்கள் பள்ளிக்கு போனார்கள். ஆனாலும் நம்ம மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரே கஸ்தூரிபாய் இளமையாக இருந்தார், அவரும் இளைஞர் சின்ன பருவத்தில் தான் இளம் பிராயத்தில் தான் இருந்தார் என்று சொல்வார். அப்படி இருக்கின்ற ஆண்கள் சில நேரத்தில் நோய் நொடி வந்து அந்த பையன்கள் இறந்து விட்டால் அந்த சிறு குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு விதவை பட்டம் கட்டி அவளை மூலையில் உட்கார வைத்து அவள் மங்கள பொருட்கள் எல்லாம் அகற்றி அவள் மனதை, குழந்தை அதுக்கு என்ன தெரியும், எல்லாம் அறுக்க வேண்டிய அறுத்து என்னென்னமோ செய்து அவளை பாழ்படுத்தியதோடு அல்லாமல் தீ மூட்டி நீ புருஷனே இல்லை நீ ஏன் இருக்க வேண்டும் என்று தீயில் பிடித்து தள்ளிய கொடுமையை கண்ணால் கண்டு இரத்த கண்ணீர் வடித்தார் ராஜா ராம் மோகன் ராய் வடநாட்டில். இந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்று உடன்கட்டை ஏறுதல், பெண்களுக்கு கல்வி இல்லாமல் அவர்களை அடிமைப்படுத்துதல், பெண்களின் அறிவை கட்டுப்படுத்துதல் என்ற கொடுமைகளெல்லாம் அவர் அழிக்க சமுதாய சீர்திருத்தவாதியாக இருந்து மிகவும் தொண்டாற்றினார். அவரை நாம் மறக்கக்கூடாது. வடநாடு தான், நம் நாடு தான், ஆனாலும் வடநாட்டில் பிறந்தார். ஆனால் அவரையும் மிஞ்சி தமிழ்நாட்டில் பேரறிஞர்களாக அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள், பிறகுதான் தெரிய வருகிறது. ஆனால் நம் மகாத்மா காந்தி குஜராத்தில் பிறந்து கூட சட்ட இயல் படித்து வழக்கறிஞராக இங்கிலாந்து நாட்டில் போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்த பிறகும் கூட அந்த தொழிலில் சம்பாதித்து தன் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளாமல் அங்கிருந்த அடிமைத்தனம், பாரத நாட்டில் இந்த அடிமைத்தனத்தை பார்த்து மனம் குமுறி இந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதில் தான் என்னுடைய தொழில், எனக்கு வக்கீல் தொழில் வேண்டாம் என்று சொல்லி, வழக்கறிஞர் தொழில் வேண்டாம் என்று சொல்லி வருமானம் உள்ள அந்த தொழிலையே துறந்து நமக்காக பாடுபட்டார். அவரை எத்தனையோ பேர் யோசிக்கிறார்கள். மகாத்மா நம் நாட்டு தேச பிதா எனப்படுகின்ற அவர் செய்ததெல்லாம் நன்மை. ஆனால் நல்லோரை போற்ற வேண்டும், தீயோரை தூற்ற வேண்டும். நம் நாட்டில் அந்த அளவுக்கு சிந்தனை இல்லை. ஆனால் பெண்கள் எல்லாம் அவர்களை நன்றியோடு நினைக்கிறோம். தீண்டாவை ஒழித்ததோடு அல்லாமல், தீண்டாவை ஒழிப்பு மட்டும் அல்லாமல் பெண்கள்லாம் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று மகாத்மா காந்தி நம் தேச தலைவர் சொன்னார். நமது நேருவின் மகள் இந்திரா காந்திக்கு அவர் ஒரு உபதேசம் சொன்னார். என்ன சொன்ன, நீ இவ்வளோ நீளம் முடி வைத்திருந்தால் எப்படி சுதந்திரத்துக்கு பாடுபட, உனக்கு பின்னல் போடவே சரியாக இருக்கும், முதலில் அதை பாதி வெட்டி கொள் என்று சொல்லி இப்போ பாப் எனப்படும் குட்டை முடி வைத்து கொண்டதாக இந்திரா காந்தியை பற்றி நான் படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். கஸ்தூரிபா காந்தி கூட படிக்காதவராக இருந்ததால் அந்த அம்மாவுக்கு கல்வியெல்லாம் சொல்லி கொடுப்பாராம் படுக்கறையில் தன்னுடைய மனைவி. இப்படி பெண்கள் முன்னேற்றம், பெண்கள்லாம் நிறைய படிக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு நாம் கேட்கவே வேண்டாம், நம் நாட்டில் திருவிக்கா, தமிழ்த்தென்றல் திருவிக்கா பெண்ணின் பெருமை பேசினார். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்றார். அதை பின்பற்றி எத்தனை அறிஞர்கள், பெரியார், சட்டமேதை அம்பேத்கர் மற்றும் நமது பேரறிஞர் அண்ணா, அவரை பின்பற்றி முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு வியப்பாக இருக்கின்றது. இயல், இசை, நாடகம் மூன்றிலும் வல்லவர். கவிதை எழுதுவார், வசனம் எழுதுவார், திரைப்படங்களுக்கு புத்தகம் நூல் எழுதுவார், பேச்சாளர், சிறந்த பேரறிஞர் அண்ணாவிடமிருந்து அவர் மிகச்சிறப்பாக அனைத்தையும், அரசியல் அனைத்தையும் கற்றுக்கொண்டார். அவரை பற்றி பேச வேண்டுமானால் அவர் பராசக்தி படம் ஒரு படம் போதும் அவர் எழுதிய வசனத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதில் அத்தகைய வசனத்தை இன்று வரை மற்றவர்களால் எழுத முடியுமா என்று சொல்ல முடியாது. பின்னி பெடல் எடுத்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பான
திரைக்கதை வசனம் எழுதி அதில் மூடத்தனங்களை ஒழிப்பதற்காக அவர் சில நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார். மிகச்சிறந்த அவரை தொடர்ந்து புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவரெல்லாம் நல்ல தமிழ்நாட்டில் சேவை செய்தார்கள், சிறந்த தொண்டாற்றினார்கள். பெண்கள் முன்னேற்றம் எல்லாம் இந்திரா காந்தி அம்மையை போல நம் நாட்டில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மை இரும்பு மங்கை என போற்றப்பட்டு வீரமங்கையாக திகழ்ந்து பெண்களுக்கு நல்ல பெயர் பெற்று தந்தார் என்றெல்லாம் நாம் பேசும்பொழுது நமக்கு பெருமை. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக மகளிர் தினத்தில் மகளிர் தினத்தன்று ஒரு சித்திரம், நவீன சித்திரம் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். பெண்களுக்கு 5-6 கை இருப்பதாக, ஒரு கையில் கரண்டி, ஒரு கையில் பேனா, ஒரு கையில் கரண்டி, ஒரு கையில் குழந்தைக்கு உணவு ஊட்டுதல், ஒரு கையில் இசைக்கருவி என்றெல்லாம் வைத்துக்கொண்டு அத்தனை கைகளுக்கு நிகராக ஒரு பெண் அத்தனை விஷயங்களையும் ஈடுபட்டிருக்கிறாள் என்று பெருமைப்படுத்தினார்கள். அதுபோல இன்றைய பெண்கள் பணிமனைக்கு செல்கிறார்கள், மருத்துவராக இருக்கிறார்கள், ஆசிரியராக இருக்கிறார்கள், பொறியியல் வல்லுநர்களாக இருக்கிறார்கள், ஓவியர்களாக இருக்கிறார்கள், திரைப்படத்துறையில் ஒளிப்பதிவாளராக இருக்கிறார்கள், எத்தனையோ எல்லாம் வாகன ஓட்டுநர்கள், வான ஊர்தி கூட சென்று வந்திருக்கிற வாலண்டினா போன்றவர்கள் எல்லாம் நாம் நினைக்கும் பொழுது பெருமை அடைகிறோம். எனவே இவ்வளவு பெருமை மிக்க பெண்கள் முன்னேற்றத்திற்கு எத்தனை சான்றோர்கள் காரணமாக இருந்தார்கள் என்றால் பெரும்பாலும் ஆண்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது சற்று மனக்குறைதான். ஆனாலும் இந்திரா காந்தி, புரட்சி தலைவி போன்றவர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் முன்னேறுவதற்கு மிகச்சிறந்த முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எங்கள் சொந்த குடும்பத்திலேயே என்னுடைய பாட்டி என்று சொன்னதே இல்லை, அக்கம்மா பட்டம்மாள் என்ன படிக்கின்றான். என்னுடைய அப்பாவினுடைய அம்மா, தந்தையினுடைய தாய் மிகச்சிறந்த தமிழ் புலவராக விளங்கினார். வீட்டில் இருந்தே அவர் புலவருக்கு படிக்கவில்லை, புலவர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் வீட்டில் புத்தகமாக வைத்து, என் தாத்தா நீ வெளியில் செல்ல வேண்டாம், நூலகம் செல்ல வேண்டாம், வீட்டிலே அனைத்து நூலகத்தை கொண்டு வந்து விடேன் என்று சொல்லி வீட்டிலே நூலகம் வைத்து அவர் தமிழ் நன்றாக படித்து அவையின் அருந்தமிழ், வள்ளுவர், திருக்குறள், ராமாயணம், இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம் மாதிரி இதிகாசம் படித்து கூட அதோட கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. அதில் நல்ல கதைகளிலிருந்து ராமரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி எல்லாம் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களைப் போல் பெற்றோரை பேண வேண்டும். அரச குடும்பத்தில் வாழ்ந்து காட்டுக்கெல்லாம் போய் ஏன் அவர்கள் அல்லல் பட்டார்கள்? அவர்கள் நன்னெறியை பரப்புவதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பிறந்தவர்கள். எனவே யாரிடம் நல்ல கருத்து இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்கின்றது பழக்கம். அதுதான் இருக்க வேண்டும் பெண்கள். எனவே பெண்கள் இன்று எல்லாம் படித்து எல்லா துறைகளும் முன்னேறி இருக்கிறார்கள். இருந்தாலும் நம் நாட்டை மிகச்சிறந்த நல்லரசு நாடாக மாற்ற பெண்களின் ஒத்துழைப்பு தேவை. மகாகவி பாரதியை போல் ஒருவர் பிறக்க முடியுமா இந்த நாட்டிலும்? பெண்மை வாழ்கென்று கூட்டிடுவோமடா, பெண்கள் வெல்கென்று கூட்டிடுவோமடா என்று பெண்களுக்காக பாடுபட்டார். பெண் முன்னேற்றம், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்றார். பெண்மையை போற்றி போற்றி என்று போற்றி பாடினார். அவரை பின்தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் பெண்களுக்கு கல்வி வேண்டும் வீட்டினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் நாட்டினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் குழந்தைகளை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் இந்த பாலினை பேணுதற்கே என்றெல்லாம் சொல்லிவிட்டு போனார். இந்த நாடு முன்னேற, உலகம் முன்னேறினா பெண்கள்லாம் வெளிநாடு மாதிரி நிறைய படிக்கணும் என்று சொல்லி அவர் அவ்வளவு ஆர்வமூட்டினார். இவர்களை எல்லாம் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். எங்களுக்கு முன்னோடியாக இருந்த அவ்வை பெருமாட்டின் நன்னெறியை எவ்வளவு முடியுமோ கடைபிடிக்க வேண்டும், அதை குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படியெல்லாம் வாழ்ந்த பெரியோர்களின் பின்பற்றி முழுக்க முழுக்க நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் முடியாவிட்டாலும் நம்முடைய தகுதிக்கேற்ப, நம்மளுடைய ஆற்றலுக்கேற்ப இயன்றவரை அவர்களை பின்பற்றி அவர்களது கருத்துக்களை, சிந்தனைகளை மனதில் கொண்டு மாணவர்களிடையே, குழந்தைகளிடையே, சமூகத்திடையே பரப்பி நாம் சமூக சீர்திருத்தம், சமூக தொண்டு செய்ய வேண்டும், சமுதாய தொண்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது தேடி சோரினிதம் தின்று தினம் சின்ன சிறுகதைகள் பேசி பிறர் வாட பல தொழில்களை புரிந்து மனம் வாடி துன்புற்று வருந்தி நரை கூடி கிழப்பருவம் எய்தி பிறகு கொடும் கூற்றுக்கிறேன் பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் நினைத்தாயோ என்று கேட்டார் பாரதி. என்ன ரொம்ப சீப்பாக நினச்சிட்டிங்களா? நான் யார் தெரியுமா? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புலிதில் எறிவதுண்டோ? என்னுடைய சொல்லினை கேளுங்கள், இந்திய மக்கள் விடுதலை உணர்வு கொள்ளுங்கள், சோதரம் தேட பாடுபடுங்கள் என்றெல்லாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடி என்று அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடி, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ என்று வாழ்த்தினார். நாட்டுப்பற்று, இறைப்பற்று,
தாய்மொழி பற்று இத்தனையும் இருந்தது. அவரை பின்பற்ற முழுக்க முழுக்க நாம் கடைபிடிக்க முடியாவிட்டாலும், நடக்க இயலாவிட்டாலும், நம்மால் இயன்றவெல்லாம் ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லுமா எல்லாம் செயல். எப்பொழுதெல்லாம் உன்னால் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் நன்மையை செய் என்கிறார் திருவள்ளுவர். எனவே நாம் நன்மையை பரப்புவோம், அவையின் அருந்தமிழை பரப்புவோம், அவையின் நன்னறியை பரப்புவோம், பாரதியின் வீரத்தை தேசப்பற்றை பரப்புவோம், மகாத்மாவின் தீண்டாமை ஒழிப்பை பரப்புவோம், அறிஞர்கள் சான்றோர்களை பற்றிய கருத்துக்களை சொல்வோம். அதை விட்டு பெண்கள் சில வீணான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் சில பெண்கள், இளம் பெண்கள் இன்றைய தலைமுறையை பார்த்தால் அவர்கள் எல்லாம் நாகரிகத்தில் முன்னேறிக்கிறார்கள், கல்வியில் முன்னேறிக்கிறார்கள். ஆனால் கல்வி நமக்கு பண்பை கொடுக்க வேண்டும், கனிவை கொடுக்க வேண்டும், கர்வத்தை அகம்பாவத்தை கொடுக்கக்கூடாது. எனவே பணிவின் பணிவாக, துணிவின் துணிவாக, வீரத்தின் வீரமாக, கருணையின் கருணையாக பெண்கள் விளங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும், புனிதர்களுக்கும், மகாத்மாக்களுக்கும், மகான்களுக்கும் அருட்பிரகாச வள்ளலார் என்ன சொன்னார்? ஒருமையுடன் நினைவு திருமலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவா வேண்டும் என்று சொன்னார். அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் நாம் பரப்பி நம் நாட்டிற்கு தொண்டு செய்ய இளைஞர்களை தயார் பண்ண நம் பெண்களால் தான் முடியும். ஒரு தாயால், ஒரு சகோதரியால், ஒரு மனைவியால், ஒரு பாட்டியால் நிச்சயமாக முடியும். எனவே அந்த வரிசையில் நாம் அவரவர் கடமையை செய்வோம் என்று சொல்லி, இந்த உலக மகளிர் தினத்தில் இதுவே எனது செய்தி. பெண்கள் தாங்கள் முன்னேறினால் போதாது, சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும். வேண்டாத கருத்துக்கள், உதவாத மூடத்தனங்களை ஓரளவாவது ஒழிக்க வேண்டும். இல்லையே நாம் படித்த படிப்பு பயன்படாது என்று சொல்லி, இந்த இளம் மாணவர்கள் எல்லாம் சுற்றித் திரிகிறார்கள், அவர்களெல்லாம் கண்டித்து வளர்க்க வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். கல்வி கற்றால் போதாது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு கற்ற மாதிரி நிற்கணும் என்று சொல்லி தந்து நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு, அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். புலவர் சுகுமாரி அருணகிரி. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம் வீடு மட்டும் உயர்ந்தால் போதாது, நம் நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் இளம் வயதில் படித்து, இந்த தேடி சோர்நிதம் தின்று என்ற பாடலை எல்லாம் நான் பாடுவேன். அப்பொழுது அதை கேட்டு மகிழ்ந்த என்னுடைய மாமனார், என் சொந்த குடும்பத்திலேயே ஒரு பெரியார் இருந்தார் என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு பெருமிதம், எவ்வளவு பெருமை, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காந்தியின் வழியில் காந்திஜி ஞாபகார்த்த நிலையத்தை ஆரம்பித்து பொது சேவை செய்ய வேண்டும். காந்தி ஞாபகார்த்த பள்ளி ஆரம்பித்து, துவக்கப்பள்ளி, ஆங்கில பள்ளி அதை உயர்த்த வேண்டும், நடுநிலைப்பள்ளி ஆக்க வேண்டும். நடுத்தர குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி கற்பிக்கின்ற ஒரு பள்ளியை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் நல்ல கொள்கை உள்ளவர். சென்னை துறைமுகத்தில் வேலை செய்த என்னுடைய மாமனார் திரு குப்புசாமி அவர்கள் பொறியியல் படிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டு பொறியியல் சிவில் இன்ஜினியர் எனப்படுகின்ற பொறியியல் நிபுணராக திகழ்ந்து சென்னை துறைமுகத்தில் மிகச்சிறந்த விருதுகள்லாம் வாங்கினார். தரைத்தட்டிய கப்பலை எப்படி வெளியேற்ற முடியாமல் பெரிய பெரிய என்ஜினியர்கள்லாம் சிரமப்பட்ட பொழுது இவர் அதை எப்படி கொண்டு வருவது என்று நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த தரைத்தட்டிய கப்பலையே வெளிக்கொண்டு வர செய்தார். அப்படிப்பட்ட விருதெல்லாம், பெரிய விருதெல்லாம் சென்னை துறைமுகத்தில் கொடுத்தார்கள். அவர் நல்லா சம்பாதித்தார், நன்றாக வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் நாம் பொது சேவைக்கு வந்தேனம்மா, நீயும் அது போல் இருக்க வேண்டும், நாம் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும், நாம் நம்முடைய ஆர்வத்தை, ஆற்றலை சமுதாயத்துக்கும் ஊட்ட வேண்டும் என்று சொல்லி மிகவும் சமுதாய தொண்டு செய்தவர் என்னுடைய மாமனார் திரு குப்புசாமி அவர்களை நான் அன்புடன் நினைவு கூறுகிறேன். என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய கணவர், இவர்கள் வரிசையில் இவர் மிகவும் உயர்ந்து நிற்கிறார். பொது சேவை செய்தார். வீடையெல்லாம் சாதாரணமாக தான் கட்டுவார். அதிக ஆடம்பரம் இல்லாமல் காந்திய வழியில் வாழ்ந்தார். அதே சமயம் பெரியாரை போல், அம்பேத்கரை போல், மகாகவி பாரதி போல், பாரதிதாசன் போல், தமிழ் தென்றல் திருவிக்கா